ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுடைய வக்ரகதி பலாபலன்கள், வக்ர பயிற்சின்னு சொல்லலாம். அந்த வக்ரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம். குரு வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி. ஒரு இடம் பெயர்றது. இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா 100 வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை, அதே விஷபராசியில் தான் இருக்கார். வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது. அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அதாவது ஆப்போசிட், நேரான புத்தி இருக்கிறவன் நேர்மையாக இருப்பான். அவனுக்கு வக்கர புத்திங்கும்போது அவனுக்கு திரும்பின புத்தி, அதாவது தாறுமாறாக இருக்கிறது, திரும்பி இருக்கிறது. அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி உட்காந்துக்கிறது பேர் வக்கரம்னு பேர். அது பயிற்சின்னு சொல்ல முடியாது. நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்ங்கிறது வேறு, வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை. இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம குருன்னா யார்? இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 9 கிரகங்கள். அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயங்காது. 12 ராசிகள், 9 கிரகங்கள். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 12 ராசிகளும். சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு, கடகராசி சந்திர பகவானுக்கு வீடு, மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு, மிதுனம் கன்னி புத பகவானுக்கு வீடு, தனுசு மீனம் இது 2 குரு பகவானுக்கு வீடு, குருவோட வீட்டில் பிறந்தவர்கள். ரிஷபம் துலாம் சுக்கிர பகவானுடைய வீடு, மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு. அப்போது 9 கிரகங்கள், 12 ராசிகள். 5 கிரகங்களுக்கு 2 வீடு, 2 10, சூரியன் 1 11, சந்திரன் 1 12. வீடுகள் முடிஞ்சது, ராசிகள் முடிஞ்சது. ராகு கேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது. அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அது சொந்த வீடு. இப்போ ராகு பகவானுக்கு மீனராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும். கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு. சரியா? எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல. பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையிறோம், ஓடுறோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீடு, இப்போ நான் சொன்னேன் அந்த 12 ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொன்னேன், அதிலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதற்கு பெயர் பயிற்சின்னு பேர். எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி. அதே ராசியிலே இருந்தால் வக்கரம் அல்லது நேராக இருக்கிறது. இது 2 தான். இப்போ பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா, அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது 4 கிரகங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார், அப்புறம் பயிற்சி ஆகிடுவார். சூரிய பயிற்சி. சந்திர பகவான் வெறும் 2.5 நாள் மட்டும்தான், 2.5 days, அப்புறம் பயிற்சி. 2.5 நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான். செவ்வாய் புதன் சுக்கிரன்னா 40 நாள் 45 நாள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க. அப்புறம் குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். இது பயிற்சி விவரங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே 5-6 பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை. அவர் இதில் இருக்கார், இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார், அவர் கஸ்டம்ஸ் இருக்கார், போலீஸாக இருக்கார், இவர் தாசில்தார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால், சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர். நம்மளுடைய ஆத்மா, ஹிருதய சம்பந்தமான நோய்கள், அரசியல், அரசாங்கம், அரசு வேலை, தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் உடல் நலம், இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை. சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்ருகாரகன். தாயாரை பற்றி நான் சொன்னேன், தாயார் உடல் நலம், தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வகையான உறவுகள், மனசு, நம்மளுடைய மனோரீதியான எண்ணங்கள், செயல்கள், புத்திகள், ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது, மனோ பயம் வர்றது, பதட்டம் வர்றது, தெளிவில்லாமல் தெரிகிறது,
சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். அவருடைய வேலை அது. செவ்வாய் பகவான் பூமிகாரகன், சகோதரகாரகன், மருத்துவகாரகன், இப்படி சொல்லலாம். பூமி, நிலம், வீடு, விவசாயம், அக்ரிகல்ச்சர், நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை, கட்டுமானங்கள், காவல்துறை, உணவு, மருத்துவம், சகோதர வர்க்கம், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம். 4வது பார்த்தோம்னா புத பகவான். புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தைக்காரகன். படிப்பு, உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, இது புதனால தான். அதனால தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும்பாங்க. பேர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன். அப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போருமா, இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை. மற்றவங்க இந்த இடத்துல இருந்தால் தான் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ திருமண பலன், திருமணமாகிறது, வம்ச விருத்தி ஏற்படுது, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் ஒரு திருமணம் பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. அந்த குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்தெந்த இடத்த பார்ப்பார்? அவர் உட்கார்ந்த இடத்துல வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கெல்லாம் குரு பார்வை. ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டதுனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும். குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து பத்துக்கள், உத்தியோகங்கள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், பொருளாதாரங்கள், இவையெல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது. அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால் கலத்திரக்காரர்கள். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, சந்தோஷங்கள், தாம்பத்தியம், பொருளாதாரங்கள், வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ், இதெல்லாம் சுக்கிரனுடைய வேலை. ஆபரணங்கள் இதெல்லாம். அப்புறம் சனி பகவான். சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான், ஆயுளை எடுக்கிறது. ஆயுள்காரகன். அதனால தான் சனிக்கெல்லாம் பயந்துக்கிறது. 2.5 வருஷம் இருக்கிறதே அதிகம். அவர் தான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இப்படி விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, பாதச்சனி, நிறைய இருக்குது. அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார். சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஆயுளுக்கு காரணம் அவர் தான், உடல் நலத்திற்கு. அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார். ராகு யோகக்காரகன். யோகத்தை, திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு. கேது மோட்சக்காரகன். இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், யோகம், ஜபம், இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது. எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது, எளிமையான தெய்வம் குரு பகவான். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை போக்குபவன் அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவன் தான் குரு. அதனால தான் வாத்தியார, டீச்சர் எல்லாம் குருன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுதான் குரு. இப்போ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும், அந்த காரியம் நடக்கும். குரு பார்வை இருக்கா பாருங்கள், அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இருந்தாலுமே குரு அஷ்டமனமோ, குரு மூடமோ, குரு மறைவோ ஏற்பட்டிருந்தால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல. குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம ஜாதகம் அப்படிங்கிறதெல்லாம் 2வது. அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் 7-8 குரு மறைஞ்சிருக்காரா, 12 குரு மறைஞ்சிருக்காரா, குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு, இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது. குருவில்லா வித்தை பால். குருவில்லைன்னா அந்த கல்வி பால். குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும். இப்போ அதனால தான் 9 குரு. குருவை பற்றி ஏன்னா நவகிரகத்தில் குரு மட்டும்தான் எல்லாருடைய நட்பு, எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லிடுமோனா நிறையா சொல்லலாம். அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர். அவருடைய திசை வடக்கு. அதனால தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது குபேரனுடைய திசை. இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர், சுண்டல் கடலை, இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த பொருட்களை எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம். அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால். அப்பேற்பட்ட இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது. அதாவது ஒரு குருவனுடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம், காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஆண்டு காலம். அந்த 1 ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை, நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு. பட் ஆனால் வக்ர பார்வை, வக்ரகதிங்கும்போது திரும்பி நின்று பார்க்குறார். அப்போ பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அந்த வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10/10/2024 வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது. அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2/2025 அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இந்த 3 மாத காலங்களில் 116 தினங்களில் இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்கள், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வக்கர பயிற்சி பலன்கள், குரு பகவான் வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற பார்க்க. வக்கர பயிற்சின்னு சொல்கிறது வக்கர பலன்கள். பயிற்சினா இடம் மாறுதல், அதே இடத்துல இருந்து திரும்பி கொண்டிருக்கார் ரிஷபத்தில். இப்போ இவ்வளோ நாளும் நேரடியான பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்தை பார்த்துருந்தார், திருமணஸ்தானத்தை. இப்போ வக்கரகதியாக இருக்கிறதுனால 5ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்க்குறார், மிகச்சிறப்பு. பொதுவாகவே சிம்ம லக்னஹா சிரேஷ்டா சிம்மராசி உத்தமா. சிம்ம ராசியிலேயோ சிம்ம லக்னத்திலேயோ பிறந்தால் உத்தமம், நேர்மையானவர்கள், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சுபாவங்கள் கொண்டவர்கள், தலைமை பொறுப்பாளர்கள், அரசியல்வாதிகள், ராஜத்வாரம், அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மிக நன்மை. ராசிநாதன் வக்கரகதி ஆகும் பொழுது 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் இருக்கார். சொல்லவே வேண்டாம், பேச்சினால் பல காரியங்களை சாதிக்கலாம். அரசரோடு பேட்டி காணும், ராஜாக்களோடு ராஜா சமமாக்க வந்து பேசக்கூடிய அமைப்பு. உங்களை கூப்பிட்டு பேசுவார், சந்தேகம் கேட்பார், இது என்ன பண்ணலாம், இது எப்படி இருக்குது, இந்த தீர்வுக்கு என்ன அப்படின்னு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஆளுமை ஆள்றவங்க நமக்கு கூப்பிட்டு நம்மள்கிட்ட ஒரு சஜெக்ஷன் கேட்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். அவ்வளவு ஒரு நல்ல நேரம் நமக்கு. அதே மாதிரி அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், புதிய பதவி, ப்ரமோஷன் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கலைத்தொழில், இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா, கதாசிரியர், கதை எழுதுறது, இந்த மாதிரிலாம் இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சித்திரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பிறரை மகிழ்விக்கும் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம், கல்வித்துறையில் சிறந்து வரலாம். உயர்கல்வி, கணிதத்துறையில் இருக்கிறவங்க, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் நல்ல நேரம். மேக்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா சிம்மராசியில் மிகச்சிறப்பு, சிறந்து விளங்கலாம், மேதாவியாக திகழலாம். அதே மாதிரி ஆடிட்டிங், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங் இவங்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்குது. குறிப்பாக இந்த வக்கர பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் இருக்கார், 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு. அப்போ திருமணஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண தோஷங்கள் விலகும், திருமண பிராப்தி அப்படிங்கிறது உண்டாகும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கடந்த ஆண்டெல்லாம் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு. மிகச்சிறப்பானதொரு யோகங்கள், வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், பாராட்டுக்கள், மரியாதைகள், வருமானங்கள் இவையெல்லாம் அனுபவிச்சிருந்து 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கார். இப்போ 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான் அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் வக்கர குரு பயிற்சி அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமாக இருக்குது, மிகச் சிறப்பு. தேவையில்லாத இழப்புகளை எல்லாம் தவிர்க்கலாம், வீண் விரயங்களை தடுக்கலாம், உத்தியோகமான விரயம் பண்ணலாம், அவசியமான விரயம் பண்ணலாம், உருப்படியான விரயங்கள் பண்ணலாம், வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், திருமணம் செய்யலாம், திருமணம் செய்து வைக்கலாம், சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், அதாவது அழியாத சொத்துக்களாக வாங்குறது, அந்த மாதிரி ஒரு யோகங்களை கொடுக்குறார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது. எவ்வளோ நாளாக பார்த்தோம்னா ஏதோ தொட்டதுக்கெல்லாம் சண்டை, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் சிறு சிறு சண்டைகளும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கையும் இப்பொழுது விலகி மிக சிறப்பான ஒரு நன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரமாக விளங்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா சினிமா துறையில் சில பேர் வாய்ப்பு கிடைக்காம கொடுத்த வேலையை செஞ்சுட்டு உழைத்ததற்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் தூக்கம் அடித்து வேலை அதிகமாக செய்து இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள்லாம் பட்டுன்னு வந்திருப்பீங்க. சினிமா துறைன்னா சின்ன ஒரு லைட் மேன்லேருந்து பெரிய டைரக்டர் வரைக்கும் அதில் தான் சேரும், அதில் பல கோடி பேர் வேலை செய்யலாம். இப்போ தங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வக்கர பயிற்சி சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொடுக்கும். வக்கர பயிற்சி ஆகும் பொழுது 116 தினங்களில் கண்டிப்பாக கடன் தீரும், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், பிரிந்தவர்கள் உண்டு சேரலாம், திருமண பிராப்தி உண்டாகுது. அதே மாதிரியே நான் சொன்ன துறையில் மாணவர்கள் மற்றும் கலைத்துறை, கல்வித்துறை, சினிமாத்துறை, சட்டம், நீதிமன்றம், கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விலகலாம். பல வருஷமாக கேஸ் நடக்குதுங்க சாமி, இன்னும் நிவர்த்தி ஆகலை, எங்களுக்கு இப்போ தான் தீரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இப்போ இருந்து நிறைவு பெறும், முடிவுக்கு வரும், நமக்கு சாதகமாக நடக்கும். அதே மாதிரி அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களும், சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள், நீதியரசர்கள் முதற்கொண்டு அவருக்கு கீழே அந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த வக்கர பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக நன்மை, 100% நன்மையை தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. பொதுவாக சிம்மராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்கர பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு 95% நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான பலன்களுக்கு நம்ம சொல்கிறோம். எல்லாருமே எல்லா யூடியூப் சேனலுமே
பொதுவாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் இதெல்லாம் நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு நடக்குமா அப்படின்னு பார்க்கணும், நமக்கு நடக்குமான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த குரு பகவான் வக்கரமான குரு பகவான் நம்ம ராசி கட்டத்தில் எங்கே இருக்கார், அவர் நன்மையை இந்த பலனை நமக்கு தருவாரா அல்லது அங்கே இடைஞ்சல் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னால், நம் ஜாதகத்தை முழுமையாக ஒரு தடவை பார்த்துடணும். இந்த வக்கர பயிற்சி பலன்கள் நமக்கு நன்மையை தருதா, இவர் சொன்ன மாதிரி இதில் இந்த தொழிலில் நான் இருக்கேன், இதில் நம்ம சாதிக்கலாமா, இந்த கஷ்டங்கள்லாம் நம்ம பட்டுன்னு தான் இருக்கோம், இதிலிருந்து வெளியில் வருவோமா, இந்த பயிற்சி ஏதாச்சும் கை கொடுக்குமா அப்படின்லாம் கேள்விகள் எழலாம். அதற்கு பதில் அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம் தான் சொல்லும். எனவே உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த பயிற்சிக்கு முன்னாடியோ பயிற்சியாயோ நீங்கள் அவசியம் ஒரு தடவை பார்த்தே ஆக வேண்டும். பார்த்தால் முழு பலன்களையும் 100க்கு 100% நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பிராயச்சித்தங்களையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டு நம்ம இந்த வக்கரகதியினுடைய முழு பலனையும் பெறலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங்கில் எங்களுடைய அலைபேசி எண்கள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படும். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து குரு பகவானுடைய வக்கர பலாபலன்கள் முழுதையும் அனுபவித்து மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.